ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 5வது வார்த்தையில் இப்படி நாம் வாசிக்கிறோம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். இங்கே ஒரு கோடாரி தண்ணீரில் விழுந்த காரியத்தை கூறப்படுகிறது. ஒரு தடவை தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவனே, நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துல இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது, அதனால் நாங்கள் உத்திரங்களை வெட்டி கொண்டு வந்து வீடுகளை எங்களுக்கான கூடாரங்களை போடும்படியாக எங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், சரி போங்க அப்படின்னு. அவர்களும் வருந்தி எலிசாவை கூட கூட்டிகிட்டு போகிறார்கள். அப்போது அங்கே போய் அவர்கள் உத்திரம் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், வீட்டுக்கு மெயினாக வைக்கிற தடிகள். அப்போது அங்கே அப்படி அதில் ஒருவன் ஒரு உத்திரத்துக்கான ஒரு தடியை வெட்டி வீழ்த்துக்கிற அந்த டைமில் அவனுடைய கோடாரி வந்து தண்ணிலே விழுகிறது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இது நான் இரவலாக வாங்கினது, ஐயோ நான் இனி என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் வேதனைப்படுகிறான். ஆனால் நம்ம 6வது 7வது வார்த்தைகள் வாசிக்கும்போது, தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டி அந்த இடத்திலே போடுகிறான் எங்கே என்று கேட்டான். ஆனால் அந்த இரும்பு கோடாரி மேலே எழும்பி வருகிறது. அவன் எடுத்துக்கொள் என்று சொல்லி எடுக்கிறான். அப்போது ஒருமையான தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு தெரியும், இரும்பு ஒருபோதும் வெள்ளத்துக்கு அடியில் விழுந்தால் அதை பொக்கி கொண்டு ஒரு மர கஷ்ணத்தினால் பொக்கி கொண்டு வர முடியாது. அது முடியாத ஒரு காரியமானாலும் தேவனுடைய மனுஷன் அதை ஒரு வார்த்தை சொன்னபோது கர்த்தர் அதை செய்கிறார். அப்போ அந்த ஒரு மரக்கிளையினால் அவனுடைய அந்த வேதனை மாறி போகிறது. அதே போல தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இனி எழும்பி வராது, இனி கிடைக்காது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களை வீட்டு பிரமாணங்களாக இருக்கலாம், நகைகள் அடகு வைத்ததாக இருக்கலாம், வஸ்து பிரமாணங்களாக இருக்கலாம், உங்களை கைவிட்டு போன அந்த வேலைகளாக இருக்கலாம், வேலைக்குள்ள ப்ரமோஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தை இனி கிடைக்காது என்று சொல்லி எல்லா டாக்டர்ஸும் உங்களை கைவிட்டிருப்பீங்க, பிழைக்க மாட்டீங்க என்று சொல்லி டாக்டர்ஸ் கைவிட்டிருப்பாங்க. இப்படி எந்த ஒரு சூழ்நிலையில் இனி எனக்கு கிடைக்காது என்று சொல்லி இது போனது என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களோ, அந்த இடத்திலிருந்து உங்களை கொண்டு வருவதற்கு நமக்கு சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு ஆண்டவர் உண்டு. சிலுவை நமக்கு முன்பாக நிற்கும் பொழுது எதுதான் நமக்கு ஆசீர்வாதமற்றதாய், நமக்கு கவலை கொடுக்கிறதாய், நமக்கு அந்த வெள்ளத்துக்கடியில் தாழ்ந்தது போல இனி காண முடியாது, எடுக்க முடியாது என்றுள்ள ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதோ, அவற்றிலிருந்து ஒரு விடுதலை தர நம்மை எப்படி அந்த ஒரு இரும்பு கோடாரி பொங்கி வந்ததோ, அதே போல உலகத்துக்கு முன்பாக நம்மை பொக்கி நிறுத்த, தலை குனிந்த இடத்துல நம்மை பொக்கி நிறுத்த, நாங்கள் கண்ணீர் விட்ட இடத்துல ஆண்டவர் நம்ம சந்தோஷமாய் வாழ வைக்கிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட உண்டு. விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் ஜெபித்து முன்னேற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, பலவிதமான உலக பாடுகள் நிமித்தம் ஆண்டவரே வேதனையோடு கலங்கி தவித்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தை அல்லது இந்த வெற்றி ஜீவிதத்தை ஆண்டவருடைய கரங்கள் தருகிறேன். ஆண்டவரே அப்பா, இனி முடிந்தது, இனி என்னுடைய வாழ்க்கையே இல்லை, நான் இனி செத்து போகிறதான் நலம் என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு அற்புதத்தை செய்து இந்த நாட்களில் கர்த்தாவே, இந்த 2025 முடிகிறதற்கு முன்பாக அவர்கள் ஆண்டவரே இதிலிருந்து வெளியே வரத்தக்கதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தருளுங்கப்பா. அந்த கோடாரி ஒரு மரக்கிளையிலே பொங்கி வந்தது போல உமது சிலுவை ஆண்டவரப்ப நாங்கள் முன்னிறுத்தி யாத்திரை செய்யும் போது எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே காணாத போனவைகள், ஆண்டவரப்ப தாழ்த்தப்பட்டு போனவைகள், மறைந்து போனவைகள் எழும்பி வர நாங்கள் புது உணர்வோடு இனியும் வாழ கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.